ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் தமிழ். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச்சிங், ஃப்ரண்ட் டாட்டு, ஷோல்டர் ஜாயினிங், ஃப்ரண்ட் பட்டி பீஸ் ஜாயினிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டமில் 2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்துடும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல அன்கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல அன்கட் பண்ணும்போது அது ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பாட்டம் லைன் வந்து மாறவே மாறாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா துணியை வந்து நீவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பாட்டமை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டமில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்து 2 டாட் பிடிப்போம். ஸோ இந்த மாதிரி 2 டாட் நம்ம எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து முதுகு சைடு வந்து நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த 2 டாட் பிடிக்கிறோம். இந்த 2 டாட் பிடிச்சா ஃபிட்டாக இருக்கும். 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 4 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸ் நெக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 4 அந்த மாதிரி மாறும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த குறுக்கு தையல்ன்றது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக 2 தையலாக போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேக் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி தான் இருக்கும் டாட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த சைடுமே நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 சைடுமே நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், 2 சைடுமே நம்ம பிடிச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டாட் வந்து எப்போவுமே நீங்கள் பிடிக்கும் போது வெளிப்பக்கமாக ரைட் சைடு பார்த்தா மாதிரியும், உள் பக்கமாக 2 சைடுமே ராங் சைடு பார்த்தா மாதிரியும் நீங்கள் வைங்க. ஏன் அப்படி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக வரும். இது கீழே சென்டர் டாட் வந்து 2.5, சைடில் வந்து 2.5, ஹாம்போல் கிட்ட வந்து ஒரு 3 இன்ச்சு கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்போ ரைட்டு நம்ம போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ் பீஸாக வெட்டினதால நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஈவனாக வராது. இதுவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டினீங்கன்னா ஷோல்டர் வந்து ஈவனாக வரும். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கும் அதே மாதிரி நம்ம டாட்டில் வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சென்டர் டாட்டையும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ 2 தையல் தான், அதேமாதிரி தான் 2 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக் சைடு ஒரு 2.5 இன்ச்சு நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ துணியை 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேயும் நீங்கள் 2 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு 2.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து 2 டாட் பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதேமாதிரி தான் க்ராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணி, பிகினர்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் லைன் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 லைனாக நீங்கள் லைன் ட்ரா பண்ணி 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹார்ம் ஹோலில் பிடிக்க போகிறோம் டாட்டு. இது எப்படி இது வந்து நம்ம வந்து இந்த 2 டாட் பிடிச்சாலே நம்மளுக்கு ஆர்ம் ஹோலில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2த்தையும் ஈவனாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்ம் ஹோல்லையும் ஒரு டாட் பிடிப்போம். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த சென்டர் எவ்வளோ தூரம் வருதோ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் அவ்வளோ தூரம் கூட நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி தான் நீங்கள் 2 தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பிகினர்ஸ் வந்து லைன் ட்ரா பண்ணியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரெக்டாக வரும், அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த 2 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாட்டையும் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் வந்து நம்ம கப் ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பார்ட்டையும் நம்ம வந்து 3 டாட் பிடிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் வந்து நம்ம 4 பீஸ் எடுத்துப்போம் இல்லைங்களா, 4 பீஸ் எடுத்து அதில் வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்கு ஒரு அன்கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்தோடனே தைக்காமல் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தைங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு சைடு 3 டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, அதில் நீங்கள் வச்சு மார்க் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரண்ட்டுமே நம்ம அன்கட் பண்ணோம் இல்லைங்களா, 2மே ஃப்ரண்ட்டுன்னு கரெக்டாக வரணும். ஸோ மாற்றி தைச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டை 2மே அன்கட் பண்ணியிருக்கோம், 2ம் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த பீஸையும் வந்து அதே மாதிரி நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பாட்டையும் அதேமாதிரி தான். நம்ம கிளாத் இல்லை அப்படின்றதால எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்துருக்கோம். 2 பாட்டையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் பட்டி வைக்கும் போது எப்போவுமே வந்து கொஞ்சம் முக்கோணம் ஷேப்பில் கொஞ்சம் லைட்டாக அந்த துணி வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா ஹூக் பட்டி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம ஹூக் பட்டி தைக்கும் போது நம்மளுக்கு
மிஸ்டேக் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு டாட் இருக்குது இல்லைங்களா, சென்ட்ரு டாட்டில் வந்து நீங்கள் லைட்டாக மடித்து உள்ளே தள்ளி தைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ நம்மளுக்கு டாட்டும் கரெக்டாக வரும், நம்மளுக்கு டாட்டு பிரிஞ்சும் வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஊப்பட்டி நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து நம்மளுக்கு வேறு மெத்தடில் கூட தைக்கலாம். பட் ஆனால் பிகினஸாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தைச்சிக்கலாம். நல்லா தைச்சதுக்கப்புறமா நம்ம வேறு மெத்தடில் தைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பதிப்பு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சில் வந்து பதிப்பு தையல் இந்த மாதிரி நீட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே பிகினர்ஸ் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அப் அண்ட் டவுன் வராது. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச் பேக் பார்ட் ஹைட் எவ்வளோ இருக்கோ 14.5 அதை எடுத்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவில் ஒரு சின்னதாக ஒரு அன்கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயினிங் வந்து 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணணும். லைன் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ 1/2 இன்ச்சில் வந்து ஷோல்டரை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேயும் நம்ம அதே மாதிரி தான் 2 ஸ்டிச்சிங் வந்து 2 ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஷோல்டர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக் ஃபினிஷிங்கும் ஹார்மோல் ஸ்லீவ் அட்டாச்சும் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.